அடியார் தம் அடியார் அடியோங்களே அடியார்க்கடியார்க்கடியார்க்கடியானுக்கடியானொல்லியோ அப்படிப்பட்ட கைங்கென்றத்தையே பிரார்த்தித்தல் பறை தருவான். அப்ப நாராயணனே நமக்கே பறையாகிற புருஷார்த்தமாகிற கைங்கென்றத்தை கொடுக்கிறான். அப்ப உபாயம் சொல்லித்து, பிராப்பியம் சொல்லித்து, அதிகாரி சொல்லித்து. யாருக்கு கிடைக்கும்னு சொன்னாள், ஏது கிடைக்கும்னு சொன்னாள், யார் கொடுப்பான்னு சொன்னாள். முதல் பாசுரத்தில் அநேகமா திருப்பாவையே முடிஞ்சு போச்சு. இதை விட இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம்? எத்தனை பாசுரங்கள் சுத்தி திரிந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டிய இவைதான். அறிய வேண்டிய அனைத்தையும் முதல் பாசுரத்திலே சொன்னாள். சரி, கொடுப்பான்கிறீரே, எப்போது? அதான் கேள்வி. அது மட்டும் இங்க இல்லை. இப்போ கொடுப்பான்ங்கிறது அடுத்தே தவிர எப்போது கொடுப்பார்? உங்களுக்கு கண்டிப்பா 10 லட்சம் ரூபா கிடைக்க போகுது. அடுத்த வார்த்தை எப்போன்னு கேட்போம் இல்லையோ. என்ன கிடைக்கும்னு சொன்னா மட்டும் ஆருக்கு ஆசையே இல்லை. இப்போ அது எப்போது கிடைக்கும்னு சொன்னால் கிடைக்கும். அதற்குன்னு உரிய காலம் வரும்போது தான் அது கிடைக்கும். எதற்குமே ஒரு காலம் வர வேண்டும். இன்னும் நாம சாதாரண பாஷையில சொல்லிட்டு இருக்கோம். வாழ்க்கையில பேசுற சமயத்துக்கு எதுக்கும் ஒரு காலம் வரணும் சொன்னா, இப்ப அந்த காலம் வரணுங்கிறத பத்தி அடியும் சொல்ல வரல. ஏன்னா அது எதேதோ வேலை உயர்வு கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், அதுக்குன்னு ஒரு காலம் வரணும் இல்லையோன்னு வா. கல்யாணம் ஆகணும்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு காலம் வரணும் இல்லையோன்னு வா. அதெல்லாம் ஏதோ கிரகத்தினுடைய கோள்சாரத்தை பத்தி சொல்லுகிற காலம். ஆனா நாம பார்த்துட்டு இருக்கிற காலம்ங்கிறது விஷ்ணுவனுடைய கடாட்சம் கிடைக்க வேண்டிய காலம். இங்கே ஆண்டாள் தன் பாசுரத்தில் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எப்ப பகவானுடைய சேர்க்கைங்கிறத அனுமதித்தார்களோ அது காலம். எப்போதுங்கிற கேள்வி வந்தது. நாராயணனை நமக்கே பறை தருவான்னு சொன்ன உடனே எப்போங்கிற கேள்வி வந்தது. அப்ப பாசுரத்தில் இப்ப பின்னாடி போகணும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரடையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் போதுமினோ நேரடையீர். நீங்கள்லாம் வாருங்கோள் ஆண்டாள் கூப்பிட்டாள். உடனே வியாக்கியாத தெரிவித்தாள். எப்போதுன்னு கேட்டீங்களே, நீங்கள்லாம் வந்தபோது. வாருங்கோள்னு ஆண்டாள் கூப்பிட்டுருக்காள்னா அப்ப இத்தனை நாளும் கிடைக்க வேண்டாம்னு ஒண்ணும் இல்லை. நீங்க வரல. நாம வந்திருந்தா எப்பவோ நாராயணனே நமக்கே பறை தந்திருப்பான். நீராட போதுவீன்னு கூப்பிடுறது எதுக்கு? அவர் பறை தருவதற்கு தயாரா இருக்கார். நீங்க வரலையே. வந்திருந்தா தானே கொடுக்கிறவர் கொடுக்கச்சே வாங்கிக்க முடியும். நம்ம பாத்திரத்தை கீழே வச்சா தான் பசுமாடு பொழியும். பசுமாடு பொழியறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா பாத்திரம் வேணுமே. ஒரு தாயாருக்கு குழந்தை பிறந்தது. ஏதோ ஒரு அசந்தர்ப்பத்தாலே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத படுத்துன்னு வச்சுங்கோ. அவ படுற பாடு அவளுக்கு தான் தெரியும். அந்த பால் கட்டித்து போய் அதை குழந்தைக்கு கொடுக்க முடியாம எத்தனை பாடுபடுவள். ஒரு பசுமாடுனுடைய மடி கனத்து படுத்துன்னா கன்றுக்குட்டியும் அதை சாப்பிடலே, அதை கறக்க வேண்டியவன் கறக்கலேன்னா அந்த பாடு பசுவுக்கு தான் தெரியும். அதை போலத்தான் பகவானும் எப்போதும் கொடுக்க வேணும்னு காத்துட்டு இருக்கிறச்சே அதை வாங்கிக்கிறவனே வரலன்னா அப்ப எத்தனை தூரம் அவர் திருவுள்ளம் வருத்தப்பட போகிறார். அதனால நீராட போதுவீர் வாருங்கோள். நமக்கு தோணும் யமுனை ஆற்றங்கரையில தீர்த்தமாட வாருங்கோள்னு சொல்றார். நீர் என்னமோ பகவானிடத்துல வாங்கிக்க வாருங்கோள்னு சொல்றான்றீரே, அப்படியா இருக்குன்னா நீராட்டம்ங்கிறது ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹ்ரதம். பிரம்மானுபவத்தை தான் நீராட போதல்னு சொல்லுகிறாள். பெருங்குளம் ஏரிதான் பகவான். ஏரியில இறங்கி தீர்த்தமாடுறதும் பிரம்மத்தை அனுபவிக்கிறதும் ஒன்றுதான். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி. பிரம்மத்தை அனுபவிப்பதற்காக இழிகிறேன், இறங்குகிறேன். பிரம்மானுபவம்ங்கிறது எப்படி நன்னா இருக்குமா? கிரீஷ்மே சீதமிவ ஹ்ரதம். நல்ல வெயில் காலத்திலே குளத்துல இறங்கினா வெதவெதான குளிரா இருக்கும். அதே நல்ல குளிர் காலத்திலே குளத்துல இறங்கினா வெதவெதான் இருக்கும். நம்ம கிணத்து தீர்த்தமே அப்படித்தான். நல்ல வெயில் காலம் அடிக்கிறச்சு அது குளிர்ச்சியா இருக்கும். நல்ல குளிர் காலத்துல அது வெதுவெதுப்பா இருக்கும். பிரம்மம் அப்படித்தான். நாம சம்சாரம் என்னும் வெப்பத்துல ரொம்ப தவிச்சு போயிருக்கோம்னா அவர் அனுபவிக்க போனா குளிரா இருப்பார். நாம ஓஹோன்னு அவரையே அனுபவிச்சு குளிர்லயே ஏற்கனவே இருந்திருக்கோம்னா அப்ப தானே ராசக்கிரீடை பண்ணச்சே மறைந்து போய் வெதவெதான்னு ஆக்கிடுவார். இந்த ரெண்டுமே பகவான் செய்கிறார். அங்கனாம் அந்தரே மாதவா